வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி, நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். ராமேஸ்வரத்திற்கு சென்னையில் இருந்து இருக்கக்கூடிய 3 முக்கியமான ரயில்கள் இருக்கிறது, அந்த ரயில்களுக்கான நேரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ. அவருக்காக மட்டும் இல்லை, சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பக்தர்கள் எத்தனையோ பேர் பயனடைவார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த வீடியோ. சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு மொத்தமாக 3 ரயில்கள் இருக்கிறது. ஒன்று சேது எக்ஸ்பிரஸ், இன்னொன்று போட்மெயில் எக்ஸ்பிரஸ். அதை தவிர்த்துவிட்டு தாம்பரத்தில் இருந்து பாம்பன் பால திறப்புக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த 3 ரயில்களுமே 3 வெவ்வேறு ரூட்டில் ஓடுது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் சேது எக்ஸ்பிரஸ். தினமுமே மாலை 5:55க்கு இந்த ரயில் புறப்படுகிறது. புதிய கால அட்டவணையின் பிரகாரம் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது தாம்பரம், விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி போயிட்டு அங்கே இருந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை வழியாக இந்த ரயிலானது ராமேஸ்வரத்திற்கு மறுநாள் காலையில் 4 மணிக்கு அதிகாலையில் போய் சேர்ந்துருது. இது சேது எக்ஸ்பிரஸுக்கான தற்போதைய நிலை. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது போட்மெயில் எக்ஸ்பிரஸ். இந்த போட்மெயில் எக்ஸ்பிரஸுக்கும் நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. வழக்கமாக இந்த ரயில் செல்லக்கூடிய பாதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரத்தில் இருந்து மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் போய் விழுப்புரத்திலிருந்து கடலூர் துறைமுகம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி வழியாக புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை போய் அங்கே இருந்து ராமேஸ்வரத்திற்கு செல்லும். இனிமேல் இந்த ரயிலானது இப்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 8:35 மணி தான். கொஞ்சம் அசால்ட்டாகவே வரலாம், முன்னாடி சென்ற நேரத்திலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறது. 8:35க்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் காலையில் 9 மணிக்கு ராமேஸ்வரத்தை சென்றடையும் அப்படின்னு தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக 2 முக்கியமான ரயில்களை பற்றி பார்த்துட்டோம். இந்த 2 ரயில்களுமே எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ரூட்டில், புதிய ரூட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில், எப்போதுமே வரவேற்பாக இருக்கக்கூடிய ரயில். இந்த ரயில் தாம்பரம் ராமேஸ்வரம் டெய்லி எக்ஸ்பிரஸ் ரயில். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சென்னையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு தினசரி இயங்கக்கூடிய ரயில்களில் முதல்ல கிளம்பக்கூடியது இந்த ரயில் தான். என்னதான் சேது எக்ஸ்பிரஸ் 5:55க்கு எக்மோரிலிருந்து கிளம்பினாலும் இந்த சேது எக்ஸ்பிரஸ் தாம்பரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரயிலானது 6:10 மணிக்கு, மாலை 6:10 மணிக்கு புறப்பட்டு அங்கே இருந்து விழுப்புரத்திலிருந்து கடலூர் துறைமுகம், மயிலாடுதுறை போய் மயிலாடுதுறையில் இருந்து டைரெக்டாக திருவாரூர் போய் திருவாரூரிலிருந்து பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, மானாமதுரை வழியாக ராமேஸ்வரத்திற்கு மறுநாள் காலையில் 5:45 மணிக்கு சென்று சேர்கிறது. சேது எக்ஸ்பிரஸ் பின்னாடி கிளம்பினாலும் முன்னாடி போயிடும், ஏன்னா அது டைரெக்டாக போகக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறதுனால. இது சுற்றி போகக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறதுனாலும் டெல்டா பகுதி மக்களுக்கு ரொம்பவும் வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய ட்ரெயின். இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கால அட்டவணையில் இருக்கக்கூடிய தினசரி ரயில்களில் 3 ரயில்களுக்கான நேரத்தை நம்ம நிச்சயமாக பார்த்துட்டோம். இதை தவிர்த்து வாராந்திர ரயில்களும் இருக்கிறது, அதை நம்ம பார்க்கல. தினசரி இயங்கக்கூடிய ரயில்களுக்கான வரவேற்பு அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த 3 ரயில்களின் நேரம் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்கள்.